உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரோபோ சங்கர் சினிமா துறையில தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க போராடி வந்தவரு. இவர் ஆரம்ப காலத்தில் பல கடின உழைப்பால் பல மேடைகள்ல தனது திறமையை காட்டியிருக்காரு. பின்னர் ரோபோ சங்கர் பிரபல தொலைக்காட்சி நடத்திய கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி மூலம் தனக்கான பாதையை அமைத்துக் கொண்டவர். இதில் அவரின் திறமைக்கு கிடைத்த வரவேற்பு தற்போது நல்ல நடிகராக இருக்காரு. அதன் பிறகு பல படங்கள்ல கமிட் ஆகிட்டு வராரு. இவர் மாரி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் வந்து ஸ்ட்ராங்கான இடத்தை பிடித்து கொண்டவர். அண்மையில வந்த விஸ்வாசம் படத்திலும் தல அஜித்துடன் நடிச்சிருந்தாரு. இவரின் மகள் விஜய் 63 படத்துல நடிக்க இருக்காங்க. இதனை ஒரு பேட்டியில் அவரே கூறியிருப்பாரு. அண்மையில வந்த சூப்பரான தகவல் என்னன்னா, தற்போது ரோபோ சங்கர் பாடகராக அடி எடுத்து வைக்கிறாராம். பிரபல நடிகரான போஸ் வெங்கட் தான் கடந்து வந்த ஆட்டோ தொழிலுக்கு மரியாதை செய்யும் விதமாக புதுமுகங்களை வைத்து படம் இயக்கிட்டு வராரு. இதில் ஆட்டோக்காரர்கள் அன்றாடம் சந்திக்கும் சவால்களை பற்றி ஒரு பாடல் இருக்காம். அதனை ரோபோ சங்கரை வைத்து பாட வச்சிருக்காங்களாம். ரோபோ சங்கர் இதன் மூலம் பாடகராகவும் தனது திறமையை காட்ட இருக்காரு. சூப்பர் ஸ்டார் இடத்தை பிடிக்க பலரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவர் தனது இடத்தில் சிம்மாசனம் போட்டு மாசா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் யாராலும் பிடிக்க முடியாது என பல பிரபலங்கள் பேட்டி கொடுப்பதை பார்த்திருக்கலாம். சூப்பர் ஸ்டார் பேட்ட படத்திற்கு அடுத்ததாக AR முருகதாசுடன் புதியதொரு படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த படத்தின் வேலைகளை தொடங்குவதற்கு முன் தனது மகள் சௌந்தர்யாவின் 2வது திருமணம் நடத்தி முடிச்சிருக்காரு. சமீபத்துல மும்பையில் நடைபெற்ற அம்பானியின் மகன் ஆகாஷின் திருமணத்திற்கு தனது மகள் மருமகனுடன் சென்றிருந்தாரு. இதன் போட்டோக்கள் வீடியோக்கள் அனைத்தும் சமூக வலைதளங்கள்ல ஏற்கனவே வெளியாகியது. தற்போது கிரிக்கெட்டின் கடவுள் என அழைக்கப்படும் இந்திய முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர், இந்திய முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் ஆகியோருடன் எடுத்துக்கொண்ட $1 மில்லியன் போட்டோ ஒன்று இணையத்துல பிரபலமாகிட்டு வருது. இதனை பலரும் ஷேர் செஞ்சுட்டு வராங்க. இந்த புகைப்படத்தை ஹர்பஜன் சிங் தனது ட்விட்டர் பக்கத்துல ஷேர் செஞ்சு தமிழிலும் ட்வீட் செஞ்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் பலரது எதிர்பார்ப்பும் தளபதி 63 படம் தான். இந்த வருடத்தில் வெளிவர இருக்கும் படங்களில் அதிக பட்ஜெட் கொண்ட படமாக இருக்கு தளபதி 63. இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஒரு போஸ்டர் கூட வராத நிலையில் இதற்கு இருக்கும் எதிர்பார்ப்பு விண்ணை முட்டும் அளவிற்கு இருக்கு. தளபதி விஜய் அட்லி கூட்டணியில் 3வதாக தயாராகிட்டு வருது. இந்த படம் கலக்கலாக இருக்கும் என்று தளபதி விஜய் அவர்களே சமீபத்துல ஒரு திரையரங்க உரிமையாளரிடம் கூறியிருக்காரு. இதனால் ரசிகர்கள் தளபதி 63 படம் வேற லெவல்ல இருக்கும் என பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க. சென்னையில் படத்தின் படப்பிடிப்பு ஒரு பெரிய ஸ்டுடியோல செட் போட்டு நடந்துட்டு வருது. அண்மையில தளபதி விஜய் படப்பிடிப்பிற்கு வந்த போது ரசிகர்கள் அவரை புகைப்படம் எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படம் வெளியாக ரசிகர்கள் தளபதி செம கியூட்டா உள்ளார் என கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. ஏற்கனவே பலமுறை ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்கள் அடிக்கடி வெளியாகிய வண்ணம் தான் இருக்கு. எல்லோருக்கும் ஃபர்ஸ்ட் லுக் கெட்டப் எப்படி இருக்கும் என்ற ஆவல் அதிகமா இருக்கு. தளபதி விஜய் இருக்கும் புகைப்படங்களில் கியூட்டாக இருக்காரு. ஆனால் படம் விளையாட்டை மையப்படுத்தியது. இவரின் கேரக்டர் எப்படி இருக்கும் என படத்தை பார்க்க ஆர்வம் அதிகமாக இருக்காங்க ரசிகர்கள்.